This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஷஸ் சீரீஸ் டெஸ்ட்டு கிரிக்கெட் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு 2 நாளாகவே என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த டெஸ்ட்டை பற்றி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ ஸ்கோர் என்னென்ன அப்டேட் அப்போதைக்கப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. நானும் அப்படி என்னதான் இந்த டெஸ்ட்டில் அப்படின்னு விசாரிக்க போகும்போது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக எனக்கு கிடச்சிது. அப்புறம் நான் கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதாவது எந்த அளவுக்கு பெரிய கிரிக்கெட்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம இந்தியா மக்களும் சரி பாகிஸ்தான் மக்களும் சரி ஒரு க்யூரியாசிட்டியோட பார்ப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக அதை விட மேலே ரொம்ப அதிகப்படியான ஒரு க்யூரியாசிட்டிஸோட இந்த சீரீஸை டெஸ்ட் சீரீஸை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அந்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரின்னு தான் சொல்ல முடியுது. இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலமாக இந்த பழிவாங்கும் படலம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் போட்டி 150 வருஷமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு டெஸ்ட் போட்டி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி என்னடா பெரிய போட்டி, நாங்கள் நடத்துகிறோம் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் 2 பேரும் கங்கணம் கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக இந்த சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து விளையாடிட்டுருக்கிற டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஒரு டைம் ஆஸ்திரேலியாலேயும் அடுத்த டைம் இங்கிலாந்துலேயும் நடந்துகிட்ருக்கு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்குறதுக்கு நம்ம இப்போ 1876-77 காலகட்டத்துக்கு போகணும். அதாவது 1876 இந்த டைமில், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டைமில், அதாவது 1876 1877 இந்த காலகட்டத்தில் ஒரு நார்மலாக ஒரு இப்போ நடக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் போட்டி நடக்குது. இங்கிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டூர் போவோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம இப்போ எப்படி நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டூர் போய் அங்கே டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்குது. அந்த மாதிரி ஆனால் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் நடந்திருக்கு 1876 77 அந்த காலகட்டத்தில். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுறாங்க, அந்த சீரீஸை வின் பண்ணிடுறாங்க. அப்போது இங்கிலாண்டோட ஒரு ஸ்போர்ட்டிங் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கையில் என்ன எழுதுறாங்கன்னா, இங்கிலாண்டை ரொம்ப குறைச்ச மதிப்பிட்டு ஆஸ்திரேலியா பெருசாக மதிப்பிட்டும் ஒரு நியூஸ் ஒன்று போடுறாங்க, ஹெட்லைனாக போடுறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் செத்து போச்சு, இது அதுக்கு உயிர் கிடையாது, அதை செத்து போன பாடியை எரித்து அந்த சாம்பலை ஆஸ்திரேலியாக்காரங்க அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் தான் வருது. இது அந்த நாட்டிலையும் சரி அந்த கிரிக்கெட் வட்டாரத்துலையும் சரி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இந்த காலகட்டத்தில் இவோ பிளிங் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர், இங்கிலாந்து கிரிக்கெட்டோட டீம் கேப்டன், அவருக்கு இந்த விஷயம் நியூஸ் ரொம்பவுமே காயப்படுத்துது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் திருப்பி அது ஒரு ரிப்ளை பண்ணுறாரு மீடியாட்ட, ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ரிப்ளை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் இந்த போட்டியில் இந்த சீரீஸில் நாங்கள் வின் பண்ணி திருப்பி அந்த சாம்பலை மீட்டெடுத்து நம்ம இங்கிலாண்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அந்த சவால். அதே மாதிரி அடுத்த வருஷம் வருது, அடுத்த சீரீஸ் வருது, அதாவது 1882. இதுதான் அந்த பழிவாங்கும் படலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அதாவது முதல் ஆஷஸ் தொடர் அப்படின்னு பேர் வந்தது காரணமே இந்த சம்பவம், அதாவது நியூஸ் பேப்பரில் போட்ட சம்பவம், அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்கிற சம்பவம், இதெல்லாம் வச்சு தான் அந்த தொடருக்கு பேர் ஆஷஸ் தொடர், அதாவது சாம்பல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில்.
அதே மாதிரி 1882 83 இந்த பீரியடில் வந்து அந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சீரீஸில் சொன்ன மாதிரியே அந்த இவோ பிளிங் அப்படிங்கிறவர் கேப்டன் பதவி ஏற்றவர் சொன்ன மாதிரியே அந்த சீரீஸை வின் பண்ணி கப்படிக்கிறாரு அந்த வருஷம். அந்த கப்படிக்கும்போது அவங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டு அங்கே தான் போய் விளையாடுறாங்க. ஆஸ்திரேலியா நாட்டில் தான் போய் விளையாடுறாங்க. அந்த நாட்டுக்காரங்க ஒரு கோப்பை கொடுக்குறாங்க. அந்த கோப்பைக்குள்ளே அந்த இவங்க போன சீரீஸில் வந்து தோற்றுட்டு இங்கிலாண்டோட கிரிக்கெட்டை வந்து செத்து போச்சு, அதை வந்து எரித்து சாம்பல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சாம்பலை அந்த கோப்பைக்குள்ளே வச்சு தர்ற மாதிரி ஆஸ்திரேலியாக்காரங்களும் இங்கிலாண்டுக்காரங்க அந்த கோப்பையை வாங்கிட்டு வந்து சாம்பலை வந்து இங்கிலாண்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் புதுப்பிக்கிற மாதிரியும் ஒரு வரலாறு தான் இந்த வரலாறு. இந்த சாம்பல் இந்த விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இந்த சீரீஸுக்கு பேர் வந்து ஆஷஸ் தொடர் அப்படிங்கிறது வச்சுருக்குறாங்க. அன்னையிலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்றைக்கி வரைக்கும், அதாவது ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சு இன்றைக்கி டெஸ்ட்டில் வந்து இங்கிலாந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2 விக்கெட்டை மட்டும் இழந்து ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் அடுத்த இனி 5 டெஸ்ட் இருக்குது இந்த சீரீஸில். ஒரு டெஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. இன்னி 4 டெஸ்ட் எப்படிங்கிறது இன்னி பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதே மாதிரி டெஸ்ட்டில் வந்து 5 டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து இவங்க 2 டெஸ்ட்டு, ஆஸ்திரேலியா 2 டெஸ்ட்டும் இங்கிலாந்து 2 டெஸ்ட்டும் ஜெயிச்சிட்டாங்க. மீதி ஒரு டெஸ்ட் வந்து ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா சீரீஸ் ட்ரா ஆகும். அது வந்து நார்மலாக நம்ம எல்லா கிரிக்கெட்லேயும் இருக்கிற வழக்கம் தான். ஆனால் இந்த ஆஷஸ் சீரீஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் ட்ரா ஆகி அதனால் சீரீஸ் ட்ரா ஆச்சுன்னா போன வருஷம் இந்த சீரீஸில் யார் வின் பண்ணாங்களோ அவங்க தான் இந்த சீரீஸோட வின்னர் அப்படின்னும் அறிவிப்பாங்க. அதனாலேயே இந்த ஒரு சீரீஸ் வந்து ரொம்பவுமே பிரபலமாகவும் ரொம்பவுமே ஒரு க்யூரியாசிட்டியோட பார்க்கப்படுது. நீங்கள் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாண்டோட ஆஷஸ் சீரீஸை பற்றி எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும், இந்தியா பாகிஸ்தானோட மேட்சஸ் எப்படி பார்க்குறதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணுங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.